ஹே எவ்ரிவான், வெல்கம் டு ராயல் கிச்சன் டிலைட்ஸ். இன்றைக்கி குக்கர்லேயே உதிரி உதிரியாக மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் 1 கிலோ மட்டன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஜஸ்ட் பல்ஸ் மோட் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். ஒரு குக்கரில் 100 ml ஆயில், 100 ml நெய், 50 ml மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 6 பச்சை மிளகா எண்ணெயில் சும்மா கீரி மட்டும் விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லித்தலையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் மோட் போட்டு எடுத்த சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது இது கைவிடாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் நல்லாவே போகணும். எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவும் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டன் நல்லா மசாலாவில் நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் 1/2 கிளாஸ் தயிர் ஆட் பண்ணி இதையும் 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன், அதோட தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி முடிஞ்சிருச்சுன்னா நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வர இந்த ஸ்டேஜில் 1 கிலோ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு வாட்டி மட்டும் கழுவுனா போதும். அப்போ தான் சீரக சம்பா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது நல்லா தண்ணியை ட்ரை பண்ணுற வரைக்கும் கையை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுதான் நல்ல ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 50 ml நெய்யும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. பட் அரிசி ஒன்றும் பாதியும் தான் வெந்திருக்கும். இப்போ நம்ம தம்முக்கு 10 நிமிஷம் தோசைக்கல் வச்சு குக்கரை செட் பண்ணி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் பிரியாணி நல்லா வெந்திருக்கும். அதுவும் உதிரி உதிரியாக குக்கரில் வெந்திருக்கும். இது விசில் வைக்க தேவையில்லை. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.